ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட குங் வந்துட்டு பின்ன பத்தி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோ வந்து பின்ன பாக்குறதுக்காக ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அதனால குங் என்ன சொல்றான்னா, உனக்கு அறிவே இல்லையா, எதுக்காக நீ அனுப்பி வைக்கிற? ஒருவேளை உன்னோட புருஷன் அவங்க சைடா திரும்பிட்டானா என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறா. அதே டைம்க்கு ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தனியா போக மாட்டேன், நீயும் என் கூட வந்துதான் ஆகணும், இது நம்ம 2 பேரோட பிரச்சனை, சோ நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இதை சரி பண்ணி ஆகணும், இதுக்கு மேலேயே ஓடி ஒளியாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினைய கூப்பிடுறான். அங்க போனா பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கா ஆன்டிகாரி. எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். என்னவா இருக்கட்டும், அவ உன் பொண்டாட்டின்னு நான் சொல்லிட்டேன், நீ இத்தனை வருஷம் அவ கூட வாழ்ந்துட்ட, அதையும் நம்பி அதுக்கப்புறமா அவளை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? எல்லாம் இவதான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலயும் வந்துட்டு நீங்க உங்க தப்பு உணர போறதே கிடையாதா? எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பின்ன இப்ப தேடணும், அதுதான் வந்து இப்ப பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிய வைக்கிறான். எங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட வீட்டுல காட்டுறாங்க. இன்னொரு வேலைக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நீங்க எனக்கு இது காசு தரணும் அப்படின்னு கூங் கிட்ட போய் கேக்குறா. அப்படி என்னடி வீடியோ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூங் அதை பார்க்கும் போதுதான் தெரியுது, ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பின்ன வந்து ஒரு தடை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவா இல்லையா, அதை எல்லாத்தையும் இவ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கூங் கிட்ட கொடுத்துட்டா. பின்ன என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட வீட்டுக்கு போன் பண்றா. போன் பண்ணா வேலைக்காரங்க தான் எடுக்கிறாங்க. அவன் இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே போனை கூங் வாங்கிட்டு, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வந்து அங்கேயே ஹீரோவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவ இருக்கிற அட்ரஸ வாங்கிக்கிறா. குட்டி பையனை ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறதுக்காக கூங் போறா. அப்படியே என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்து ஒரு பொண்ணை வந்து பார்க்க வேண்டி இருக்கு, நீ இங்கேயே வெயிட் பண்ண கார்ல, நான் காரோட விண்டோவை திறந்துட்டு போறேன், பயப்படாத, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன பாக்குறதுக்காக போறா. அங்க போன உடனே இவளை பார்த்த உடனே பின் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிரா. என்ன நீ இப்ப என்ன அவ்வளவு உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா என்ன ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு? எவ புருஷனையே இவ்வளவு நாளா உன் புருஷன்னு சொல்றதுக்கு உனக்கு நாக்கு கூசவே இல்லையா அப்படின்னு சொல்லி குழந்தை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்துல நீ தலையிட தேவையில்ல, உனக்கு எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு வந்து ஹீரோவை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண் சொல்றா. அப்போ உடனே இவ என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட தங்கச்சோட புருஷனை இனிமே வந்து அவ யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா, அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி கேவலமானவளுக்கு கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டா, எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை யாரோ ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான், அதனால உன்னை எவனும் கட்டிக்க மாட்டான்றதுக்காக இவனை வளைச்சு போட்டுடலான்னு பாக்குறியா? நடக்கவே நடக்காது, இனிமே அவனுக்காக நீ வெயிட் பண்ணாதான் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம பெண்ணுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. பெரியான பெண் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, கூங்கோட மண்டையை பிடிச்சு அங்க கல்லு சேர் போட்டு வச்சிருக்காங்க, அந்த சேர்லயே போட்டு டங்குன்னு 2 வாட்டி இடிச்சிடுறா. அவ்வளவுதான், அப்படியே அவ மயங்கி அங்க விழுந்துடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ராஜுவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ராஜு என்ன சொல்றா அப்படின்னா, நான் தான் இவ்வளவு நாளா அவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ வந்து ஃபீல் பண்றது என்னால பார்க்க முடியல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இப்ப பெங்க அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே என்ன நீ யாரையோ பார்த்து பேச போறேன்னு சொன்ன, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் உனக்கு காசு கொடுத்துருக்கேன், நான் சொல்ற எல்லாத்தையும் நீ பண்ணிதான் ஆகணும், வாயை மூடிட்டு இவளை வந்து தூக்கி கார்ல ஏத்து அப்படின்னு சொல்றா. இவனுக்கு தான் வந்து ஹீரோயினா கூங்க எல்லாம் நல்லா தெரியும் இல்லையா, கூங்க பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. இத பாரு, இவ சாகல, இவளை நம்ம அப்படியே விட்டுட்டு போனோம், இல்ல எங்கன்னா கொண்டு போய் தூக்கி போட்டு போனாலும் போலீஸ்க்கு போயிடுவா, உன்னை வந்து மாட்டி விட்டுருவா, அதனால இவளை நம்ம கொன்னு ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவளும் சரி கொன்னுடு அப்படின்னு சொல்றான். அவன் கத்தியை எடுத்த உடனே கரெக்டா குழந்தை அங்க வந்துடுறான். இப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு வேலைக்காரங்க போன் பண்ணி சொல்றாங்க, கூங் வந்து ஸ்கூல்ல இருந்து பையனை கூப்பிட போனா, ஆனா அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, அவ எவ்வளவு மோசமானவளால் இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவ என் பையனை எதுவும் பண்ண மாட்டா, 2 பேருமே சேஃபா தான் இருப்பாங்க, நீ கவலைப்படாத, நீ இருந்து இங்க என்ன பெண்ணோட விஷயம் அப்படின்றத முடிச்சிட்டு வா, நான் மட்டும் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்பதான் கூங்கியும் குட்டி பையனையும் காட்டுறாங்க. 2 பேரையும் கட்டி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க.
எங்க பார்த்த உடனே இவளுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருது. நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் இவளோட வீட்டுல வந்து கார் டிரைவரா வேலை செஞ்சான் இல்லையா? அப்ப ஒரு நாள் இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இது பாரு, நீ வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணா இருக்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா இருக்க, தயவு செஞ்சு இந்த கிழவனை இப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காத, இது உனக்கு நல்லதே இல்ல. அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு ஹீரோவை தானே லவ் பண்ற, எதுக்காக இப்படி தப்பு பண்ற அப்படின்னு சொல்லி இவகிட்ட கேட்டிருக்கான். நீ என்ன ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனாலதான் இதெல்லாம் பேசுறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை கட்டி புடிச்சு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்றான்னா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அங்க வந்து ஹீரோவோட அப்பா இத பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பாரு? இவனுக்கு பந்தா காட்டணும் அப்படின்றதுக்காக அவரோட ஆளுங்களை எல்லாம் வச்சு இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு இவனை சாகாத குறையா தூக்கி வெளியில கடாசுறாங்க. அதுக்கப்புறம் கோவம் சண்டை போட்டுட்டு அந்த ரூம்ல இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோவோட அப்பாவை வந்து கொலை பண்ணதுமே இவன் தான். நான் பண்ணது தப்புதான், ஆனா எதுக்காக நீ கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்ச, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, தயவு செஞ்சு நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அடி பாவி, பண்றதெல்லாம் பண்ணி எனக்கு கேவலமான பேரை வாங்கி கொடுத்துட்டு இப்ப போலீஸ்க்கு போகணும் வேற சொல்றியா அப்படின்னு கேக்குறா. இந்த பையன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான், பேசாம இவனை ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா அப்படின்னு இன்னொருத்தன் கேக்குறான். அதுக்கு உடனே வந்துட்டு இவன் இரு போன் வரணும், போன் வந்தாதான் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பின் கிட்ட இருந்து போன் எதிர்பார்க்கறான். அப்பதான் கூங்கு என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாது, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் வந்து பாலோட பையன், அவ வந்து உனக்கு எவ்வளவு அளவு பண்ணிருக்கா, உங்க அம்மா கஷ்டத்துல இருக்கும் போது, உங்க அம்மா வந்துட்டு நோயில இருக்கும் போதெல்லாம் அவ எவ்வளவு அளவு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அவளுக்கு தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்பதான் பெண் வந்துட்டு ஹீரோவோட நம்பரை வாங்கி ஹீரோக்கு கால் பண்றா. ஹீரோ கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, உன் பையன் என் கிட்டதான் இருக்கான், உன் பையனுக்கு நல்லபடியா ஒண்ணும் ஆகாம உனக்கு வேணும் அப்படின்னா நீ உடனே நான் சொல்ற இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு கூப்பிடுறா. பெண் என்ன பண்றான்னா, டே நீ யாரோட பையன்டா, நீ பாலோட பையனா அப்படின்னு சொல்லும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், இவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம சமயம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இவங்களை இங்கேயே கட்டி போட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த குட்டி பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்கிட்ட டிராக்கிங் வாட்ச் ஒண்ணு இருக்கு, அப்பதான் அதை கொடுத்தாரு, அது என்னோட பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு உடனே இவக்கும் வந்து அதை எடுக்க ட்ரை பண்றா. வாட்ச் ஆன் பண்ண உடனே என்ன பண்றானுங்க இவனுங்கன்னு பார்த்தா, குட்டி பையனை மட்டும் ஃபர்ஸ்ட் வெளியில தூக்கிட்டு வந்துடுறானுங்க. அப்ப கூட இருக்கவன் அவளை நான் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு என்னதான் தண்டனை கொடுக்கறது, சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பெண்கும் சொல்லிடுறான். அந்த நேரத்துக்கு ஹீரோயினோட மொபைலுக்கு தான் வந்துட்டு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற லொகேஷன் வருது. அதனால இவ என்ன பண்றானா, ஊருக்கு போகாம திரும்பி அந்த இடத்துக்கே போறா. இங்க வந்தா நம்ம ஹீரோவை கட்டி பொடிச்சு கதறா பெண்ணு, நம்ம இப்படியே எங்கன்னா போயிடலாம், ரெண்டு பேரும் யார் கண்ணுக்கும் தெரியாம எங்கேயாவது போயிடலாம், அப்படி நீ வர ஒத்துக்கிட்ட அப்படின்னா உன் பையனை வந்து இப்பவே உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றா. இவன் எப்பயும் சொல்றதான் சொல்றான், என்னால முடியவே முடியாது, உன்னை வந்து ஒரு ஒய்ஃபாவோ இல்ல லவ்வராவோ என்னால பார்க்கவே முடியாது, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்ட, எங்க என் பையனை யார்கிட்ட கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவ என்ன சொல்றா அப்படின்னா, என் வாழ்க்கையே இந்த அளவு எவன் நாசமாக்குனானோ அவனை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், அவனை நீ கொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா இப்ப கூட நீ எனக்காக எதுவும் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லி கதறா. அடி பாவி, அவன் கிட்டியாடி என் பிள்ளைய விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது. ஹீரோ இன்னும் தோட்டத்துல வேலை செய்யற ஒரு பையனும் கரெக்டான லொகேஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனா வந்து காடு மாதிரி இருக்கிறதுனால சரியா தெரியல, அதனால ஆளுக்கு ஒரு சைடா போய் தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பெங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, குட்டி பையனை கூட்டிட்டு வந்துட்டு இங்க இருந்து இப்படியே நீ ஓடினா மெயின் ரோடு தெரியும், அப்படின்னு எங்கன்னா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆன்டி வேணும் அப்படின்னு அழுறான். அவ அவ்வளோலாம் நல்லவெல்லாம் கிடையாது, நான் உன்னோட அம்மாக்காக தான் உன்னையே விடுறதுக்கு நான் சம்மதிக்கிறேன், தயவு செஞ்சு என் கண்ணு முன்ன நிக்காம இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு கத்துறான். அதே நேரத்துக்கு கூங்கிட்ட ஒருத்தன் போனா இல்லையா, அவனை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டையை எடுத்து காலிலே சொருகிட்டு அங்க இருந்து கூங்கி ஓடிடுறா. போகும்போது பாதி வழியிலேயே அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கீழே விழுந்துடுறா. அதுல அவ காலில் பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. குட்டி பையன் தப்பிச்சு போனான் இல்லையா, அவனுக்கு வந்து இவளை விட்டுட்டு போக மனசு இல்லாம இவன் திரும்பி இங்கேயே வந்துட்டு இருக்கான். வந்த உடனே இவளை பார்த்ததும் என்ன ஆச்சு ஆண்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறான். அடிப்பட்டதை பார்த்த உடனே அவன் சட்டையெல்லாம் கழட்டி அவன் கட்டத்துக்கு ட்ரை பண்றான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கூங்கு என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிடு, நீயாவது இங்க இருந்து போயே ஆகணும், கண்டிப்பா எனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ எப்படியாவது தப்பிச்சு உன்கிட்ட வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இவனை சமாதானப்படுத்தி அனுப்புறா. பையன் அங்க இருந்து ஓடிறான். கூங்கு வந்து அந்த ஆள் கிட்ட மாட்டிக்கிறா. அப்ப கரெக்டா வந்துட்டு ஹீரோயின் இவளை வந்து காப்பாத்திடுறா. இங்க குட்டி பையனை தேடிட்டு நம்ம ஹீரோயினும் பின்னும் வராங்க இல்லையா, இவன் பெங்கு வரான். வந்த உடனே
அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, இவன் வந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டான், உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு தானே நீ வந்து என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட, இப்ப என்ன நீ எனக்கே துரோகம் பண்ணி இவனை இங்க கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறான். ஆனா நீ இருக்க பத்தியா, நீ கேவலமானவன்டா. அக்காவை லவ் பண்ண, அதுக்கப்புறம் இப்ப தங்கச்ச கல்யாணம் பண்ண, அதுக்கப்புறம் உன் குடும்பமே கேடு கட்ட குடும்பம், உங்க அப்பனோட சாவும் என் கையால தான் ஆச்சு, இப்ப உன்னோட சாவும் என் கையால தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோக்கு தெரியுது நீ தான் எங்க அப்பாவை கொன்னியாடா அப்படின்னு. பேக் சைட்ல இருந்து ஹீரோயின் வந்து வேகமா அவன் கையில இருக்க கன்னை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றா. இருந்தாலும் அவளால புடுங்க முடியல. இந்த சைடு ஹீரோ ட்ரை பண்றான். இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப அவனை யாரோ வந்து பேக் சைட்ல இருந்து சுட்டுறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம பெண்ணோட ஆன்டி தான். ஆன்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பெண்ணை மட்டும் தயவு செஞ்சு நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோ குட்டி பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குட்டி பையனை தான் ஃபர்ஸ்ட் இவங்க மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் தான் வழி காமிச்சு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் போய் அவனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு டாக்டர் கிட்ட பெண் எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது இப்போதைக்கு அவ வந்து வாயை திறந்து பேசக்கூடிய சூழ்நிலையில கூட இல்ல, அவளால பேசக்கூட முடியல, அந்த அளவு அதிர்ச்சியில இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அவ ஹாஸ்பிட்டல்லயே இருக்கட்டும், நீங்க அவளை பாத்துக்கோங்க நல்லபடியா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ ஜாமீன்ல வந்து ஆன்டிய வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். அவங்க வந்து மோசமான கிரிமினல் கிடையாது இல்லையா, இதுதான் தடவை இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அது இவ்வளவு மோசமானவனை தான் பண்ணிருக்காங்க, அதனால வெளியூர் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அதே நேரத்துக்கு ராஜு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பின் பக்கத்திலேயே தான் இருக்கான். அவளையே தான் ஃபுல்லா பாத்துக்கிறான். இப்பதான் சேர்மனை காட்டுறாங்க. முழுசா சந்திரமுகியா மாறின சேர்மனை பாருன்ற மாதிரி குடிச்சிட்டு பயங்கரமா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னால முடியாது, என்னால உன் குழந்தைய ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவகிட்ட அவளை லீன் நினைச்சு பேசுறான். திடீர்னு போய் நினைச்சு அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். கடைசியா என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, நீ வந்து பயங்கரமா என்ன வந்து லவ் பண்றதானே, எனக்காக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மாசமா இருக்க அவன் பொண்டாட்டிக்கு வந்து செக்ரட்டரியா அசிஸ்டண்டா போட்டுறான். அதாவது நீ தான் வந்து இருந்து ஃபுல்லா பாத்துக்கணும் அவ புள்ள பெத்துக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவளுமே ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. இவளும் என்ன பண்றான்னா கண்டினியூவா இவளுக்கு ஏதோ மாத்திரையை கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவ பயங்கர டயர்ட் ஆயிட்டே இருக்கா. அடுத்த சீன்லயே பார்த்தா டப்ல குளிச்சுக்கிட்டு இருந்தவ அப்படியே மயங்கி அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கிட்ட ரிங்க கொடுத்து எடுத்துட்டு வர சொல்றான். அதே மாதிரி குட்டி பையனையும் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இப்போதைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா சேர்மன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கூங்க வர சொல்லி பேசுறான். அப்ப அவகிட்ட என்ன சொல்றான்னா, நீ நல்லா திங்க் பண்ணி பாரு, உன் தங்கச்சும் அவனும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு யோசிக்காத, கொஞ்ச நாள்லயும் நீ யாரும் இல்லாம நடுத்தேர்ல நிப்ப, அவங்க யாரும் உன்னை பத்தி கவலையே பட மாட்டாங்க, எனக்கும் வந்து உன் தங்கச்சி தேவை, உனக்கும் ஹீரோ தேவை, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன், அத நீ பண்ணினா போதும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியாம இவனும் மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கான். அவளுமே அதெல்லாம் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. சோ மறுபடியும் இவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க போல. சோ நாளைக்கு இருக்க லாஸ்ட் எபிசோட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பாப்போம். சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.